ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ஃபிஷ் ஃப்ரை போலவே சேனைக்கிழங்கு ஃப்ரை தாங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நிறைய மண் இருக்கும். ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு குக்கரில் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக இதுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே கொஞ்சம் சால்ட் இறங்கணும், அதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 2 விசில் இறக்கலாம். பெருசாக இருந்தாக்கா ஒரு 5 விசில் வச்சு இறக்கிக்கலாம். பாருங்கள், நான் 5 விசில் வச்சு இறக்கிட்டேன். வெந்துருச்சு. மெயின் சேப்பக்கிழங்கு நல்லா குழஞ்சிடக்கூடாது. நல்லா கட் பண்ணி கிறிஸ்பியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா குழஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வராது. இப்போ அதை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லேஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோவுக்கு மெஷர்மெண்ட்டு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக புளி, ஒரு புளியங்கொட்டை சைஸ் அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் காரில், அதாவது ஒரு மாதிரியாக இருக்கும் தொண்டையில், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக புளி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு திட்டமாக போடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சம் உப்பு. இப்போ கரெக்டாக இருக்குது காரம்லாம். அவ்வளோதான், அப்படியே விட்டுக்கலாம். இப்போ தவா வச்சுட்டு நல்லா ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய், நிறையவே கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய இல்லை, திட்டமாக. பாருங்கள், நான் ஒரு குழிக்கரண்டி அளவு, குழம்பு கரண்டியில் குழிக்கரண்டி அளவு போட்டிருக்கேன். இந்த அது நல்லா காயிட்டு சேப்பக்கிழங்கு எடுத்து அதில் போட போகிறோங்க. போட்டுட்டு அப்படியே தனித்தனியாக போட்டு தனித்தனியாக பரப்பி வச்சுட்டலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்ப வேணாம். அந்த பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் திருப்புறேன். அதே மாதிரி திருப்பிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். கிறிஸ்பியாக சேனக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, ஒரே 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தீஞ்சி போகாமல் ஸ்லோவில் வச்சு கிட்டேருந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சுட்டா தீஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. சூப்பராக கிறிஸ்பியாக அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக மீன் வறுக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்திங்களா, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.